அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்டு பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சேர்றதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும், கவர்மெண்ட் காலேஜஸில் எத்தனை கல்லூரிகளில் கொடுக்குறாங்க, எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் எத்தனை காலேஜஸ் கொடுக்குறாங்க, எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் வந்து அடுத்து கேட்ட கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம். பிஃபார்ம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஃபார்ம் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, எத்தனை இடங்கள் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, என்ன இடங்கள் இருக்குது, மற்றும் என்ன கட் ஆஃப் வாங்கினா எல்லா கம்யூனிட்டிக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் வாங்கினா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பேஜ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம், அதாவது 2024 தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் பிஃபார்ம்ங்கிற கோர்ஸுக்கு க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப்க்கு சீட் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். கடந்த வருஷம் ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 190.6ங்கிற கட் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கல்லூரியில் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளோசிங் கட் ஆஃபாக ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் 190.6ங்கிறத வச்சுக்கலாம். அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 186 அப்படிங்கிற இந்த கட் ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சது. அடுத்து பிசி முஸ்லீம் 187 அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து 187ங்கிற கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சதுங்க. அடுத்து எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 186க்கு சீட்டு முடிஞ்சிருக்குது. எஸ்சி கம்யூனிட்டி 184க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ 180க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்டி கம்யூனிட்டிக்கு 186.5க்கு வந்து சீட்டு முடிஞ்சிருக்கு. இது கவர்மெண்ட் காலேஜோட தகவல்கள் மட்டும்தான். நான் ப்ரைவேட் காலேஜஸோட கட் ஆஃப்லாம் போகலை. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் போயிட்டு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பிஃபார்ம்ங்கிற டிகிரி படிக்கணும், பிஎஸ்சி அதாவது பிஃபார்ம்ங்கிற கோர்ஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு கடந்த வருஷம் சீட்டு கிடைச்சது. ஸோ இந்த வருஷம் இது கூட +1 or 2 மார்க் போட்டுக்கோங்க. அந்த மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து பிஃபார்ம் தாராளமாக கவர்மெண்ட் காலேஜஸில் சேர முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஓகே, பட் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் கல்லூரிகளில் வந்து சீட்டு வந்து பிஃபார்ம்ங்கிற கோர்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க சேர்த்தி தமிழ்நாட்டில் வந்து 2 கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இந்த பிஃபார்ம்ங்கிற கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸோட சீட் மேட்ரிக்ஸ். ஸோ பிஃபார்ம்ங்கிறது 2 கல்லூரிகளில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கல்லூரிகள் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 60 சீட்டும், மதுரை மெடிக்கல் காலேஜில் 60 சீட்டும் சேர்த்து மொத்தம் 120 சீட்டு மட்டும் தான் இருக்குது. என்ன சார் அட்வான்டேஜ் கவர்மெண்ட் காலேஜஸில் போயிட்டு நீங்கள் பிஃபார்ம் படிக்கிறீங்கன்னா, பிஃபார்மை போய் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்கிறது டியூஷன் ஃபீஸுங்கிறது வெறும் 3000 ரூபாய் மட்டும்தான். அது போக மாதம் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில் மட்டும் கட்டினா போதும். ஆனால் கல்லூரி கட்டணுங்கிறது ஒரு வருஷத்துக்கே 3000 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 2 கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 60 சீட்டு மற்றும் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு 60 சீட்டும் சேர்த்து மொத்தமே 120 மாணவர்களுக்கு மட்டும்தான் சீட் இருக்குங்க. அப்போ அந்த 120 பேத்துக்குள்ளே வரணும்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன கட் ஆஃப் அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் அதே பேராமெடிக்கல் கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிஃபார்ம் கோர்சஸ்க்கு நிறைய கல்லூரிகளில் வந்து நம்மளுக்கு வந்து சீட் இருக்குது. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கல்லூரிகளில் நம்மளுக்கு வந்து பிஃபார்ம்ங்கிற கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா கடந்த வருஷ டேட்டா படி 93 கல்லூரிகளில் தர்றாங்க. 93 கல்லூரிகளையும் சேர்த்து மொத்தம் ப்ரைவேட் காலேஜஸில் எத்தனை சீட்டு தர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா 5820 சீட் இருக்குது. கவர்மெண்ட் கல்லூரியில் 2 கவர்மெண்ட் கல்லூரி 120 சீட்டு. ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா 93 கல்லூரிகள் மொத்தம் 5820 சீட்டு. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூடலாம், சரிங்களா? ஸோ இதுதான் பிஃபார்ம் கோர்ஸ் பற்றின தகவல்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன கட் ஆஃப் மார்க் ஏற்கனவே சொன்ன கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்து அது கூட +1 or 2 மார்க்ஸ் சேர்த்தி வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் 2 கவர்மெண்ட் காலேஜஸ், 93 ப்ரைவேட் காலேஜஸ். இதுதான் சீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு அடுத்தடுத்து பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றின தகவல்களும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும்
இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.